வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல்கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல்கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுறா மீன் குழம்பு. இந்த சுறா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சட்டுன்னு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 3 பச்சை மிளகா. இது 3த்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 தக்காளி, இதுக்குன்னா நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குற டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளி வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவின தண்ணியில் வந்து நான் அந்த ஊற போட்டிருக்கேன். இதை கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியில் தான் நான் புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியில் குழம்பு வச்சோன்னா குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை கூடவோ குறையவோ ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சுறா மீன் எடுத்திருக்கேன். சுறா மீன் வந்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை சேர்ப்போம். ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா முன்னாடியே சேர்த்துடணும். நம்ம முதல்லையே சேர்க்கறதுனால மீன் பார்த்திங்கன்னா நல்ல உப்பு புளி காரம்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அதை மூடிக்கலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 20 பல் பூண்டும் வந்து நம்ம இடித்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்த இந்த பூண்டு மிளகை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இடிக்க முடிஞ்சால் இடிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு இப்படி தான் இருக்குது. கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். எண்ணெயும் மேலே நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல்கட்டு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.